என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை. என் குடும்பத்தில் ஆவிக்குரியவர்கள் என்று இல்லை. ஆவிக்குரியவர்கள் இருக்கிறது என்னோட ஒரே ஒரு மாமா குடும்பம் தான். எப்பயாவது அவங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் போவோம். ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத ஒரு குடும்பம், ஆனால் தேவனை நேசிக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம். அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. பைபிள் காலேஜில் நான் படிக்கலை. கர்த்தருடைய அந்த ஃபேவர் எனக்கு கிடைக்கல. ஒருவேளை எதிர்காலத்தில் அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் தேவனுடைய கிருபை இன்றைக்கு எல்லா இடங்களுக்கும், பாஸ்டர் சொன்ன மாதிரி நிறைய இடங்களுக்கு. இப்போ கூட நாங்கள் சென்னை பட்டணத்தில் 4-5 ஊழியங்கள் நிறைவேற்றி வந்துட்டுருக்கோம். அல்லேலூயா. இப்போ வீட்டுக்கு போய் அடுத்து நாங்கள் நாகர்கோவில் போக போகிறோம். ஸோ இப்படிப்பட்ட பிரயாணங்களில் கர்த்தர் எங்களை குடும்பமாய் பயன்படுத்துகிறதற்கான ஒரு ஒரு கிருபை. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், பள்ளத்தாக்கிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. 2வது, பள்ளத்தாக்கிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் சோதித்து பார்த்த ஒரு டெஸ்ட் வைக்காம ஒருத்தரை கர்த்தர் உயர்த்தவே மாட்டார். நீங்க இன்னைக்கு யாராகிலும் ஒருவர் உயர்ந்திருக்கிறாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க அந்த டெஸ்ட் வழியா கடந்து போய் அதில் பாஸ் ஆயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க அப்பாவோ அவங்க முற்பிதாக்களோ அந்த டெஸ்ட் வழியா கடந்து போய் பாஸ் ஆனதுனால ஆண்டரோடு அவங்க பண்ண உடன்படிக்கையினால அவங்க உயர்ந்திருப்பாங்க. அல்லேலூயா. எந்த ஒரு உயர்வும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் டெஸ்ட் இல்லாமல் வரவே வராது. சாதாரண எல்கேஜிலேருந்து யூகேஜி போகிறதுக்கே ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போனா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷன் கொடுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை வரணும், என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரணும் அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, கர்த்தர் முதலாவது மேன்மை அனுப்ப மாட்டார், டெஸ்ட் தான் அனுப்புவார். அல்லேலூயா. ப்ரமோஷன் அனுப்ப மாட்டார், டெஸ்ட் தான் அனுப்புவார். அதில் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களான்னு பார்ப்பார். அதில் மட்டும் நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா ப்ரமோஷன் நிச்சயம். அல்லேலூயா. தாவீதுக்கு வனாந்திரம் என்பது தாவீது தள்ளப்பட்ட இடம் அல்ல, தாவீதை கர்த்தர் பரிசோதித்த இடம். அல்லேலூயா. அந்த வனாந்திரத்தில் அவங்க அப்பா இல்லாத போது, அவங்க அம்மா இல்லாத, வாலிப பிள்ளைங்க சத்தத்தை கேளுங்க. அந்த வனாந்திரத்தில் அவங்க அப்பா இல்லாத போது, அண்ணமார் இல்லாத போது, தாய் இல்லாத போது, நீ என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்க ஆள் இல்லாத போது கர்த்தரை துதித்த அந்த தாவீது தான் அரசனானான். ஆடு மேய்க்கிறதுனால எல்லாரும் அரசனாக முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நம்ம கஷ்டப்பட்டா நம்ம நல்லா இருப்போம். இல்லை சிஸ்டர், கஷ்டத்தின் நடுவில் கர்த்தரை துதித்தா, கஷ்டத்தின் நடுவில் கர்த்தருக்கு உண்மையா இருந்தா தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் ஒரு கஷ்டத்தை மாற்றி ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சுமையை சுமந்து கொண்டு வாரத்தின் முதல் நாள் இறக்கி வைக்கிறோம், மறுபடியும் உலகத்துக்குள்ள போய் மறுபடியும் ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு வரோம், திருப்பி இறக்கி வைக்கிறோம். இங்க ஆவியின் கண்களில் பாருங்க, மூட்டை வைக்கிறதுக்கு இடமே இல்லை சர்ச்சில். ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவன் யார் தெரியுமா? அவன் மூட்டைய பாரங்களை சுமப்பவன் அல்ல, அவன் நுகங்களை சுமப்பவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.